புதுச்சேரியிலே இருக்கின்ற யாழ் கலை குழு அதை நடத்தி வருபவர் எனது அன்புக்குரிய கோபி அவர்கள் ஒரு அருமையான வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றார். மேடை கலையாக இருந்த இந்த நாடக கலையை தொழில்நுட்ப கலையாக மாற்றுகின்ற ஒரு வேலையை அவர் செய்கிறார் போல் தெரிகிறது. மனிதரோடு மனிதர் உறவாடுகின்ற இந்த கலை இப்போது எந்திரங்களோடு மிஷின்களோடு உருவாடுகின்ற காலம் வந்துவிட்டதா என்று யோசிக்க வேண்டி உள்ளது. காலத்தின் கட்டாயம் தேவை பல பல புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கும். அண்மை காலமாக நாடகம் பற்றிய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருக்கிற எமக்கு இத்தகைய வித்தியாசமான செயல்முறைகள் தேவை போல படுகின்றன. அதன் ஒரு அங்கமாக அவர் பல நாடகங்களை இந்த காணொளியிலே இறக்கி அது சம்பந்தமான உரையாடல் ஒன்றை நிகழ்த்துகிறார். அது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னிடம் ஒரு உரை நிகழ்த்துமாறு கேட்டிருந்தார். நடிப்பு எனும் படைப்பாற்றல். அழகான தலைப்பு. படைப்பு ஆற்றல், நடிப்பு படைப்பு ஆற்றல் பற்றியும் அது நாடக நிகழ்வுகளுக்கு உறவுகின்ற முறை பற்றியும் ஒரு ஆரம்ப உரை அல்லது உரை நிகழ்த்தலாமா என்று கேட்டார். அவரிடம் கேட்டேன், நான் அதை எப்படி நிகழ்த்த வேண்டும் என்று சொல்லி. இது ஒரு தியரட்டிக்கலாக நிகழ்த்தலாம், ஹிஸ்டாரிக்கலாக நிகழ்த்தலாம், எக்ஸ்பீரியன்ஸ் கூடாக நிகழ்த்தலாம். எது நன்றாக இருக்கும் என்று கேட்டபோது, உங்கள் அனுபவத்துக்கு கூடாக இதை நீங்கள் சொல்லுவது நன்றாக இருக்கும் சார் என்று சொன்னேன். அதைத்தான் நான் உங்களிடம் பகிர இருக்கின்றேன். நாடகம் என்பது செய்து காட்டப்படுவது, நிகழ்ந்ததாக கருதப்படுகின்ற ஒன்றை அல்லது நிகழ்ந்த ஒன்றை அல்லது நிகழக்கூடிய ஒன்றை செய்து காட்டுவது நாடகம். நாடகம் ஒரு கற்புல பாடம், விஷுவல் டெக்ஸ்ட் என்று கூறுவார். கற்புல பாடத்தை உள்ளதாக ஆக்க ஒரு எழுத்துரு நாடகத்துக்கு தேவைப்படும். எழுத்துருவுக்கு அனுசரணையாக அதனை விளக்க சில கற்புல குறியீடுகள் எங்களுக்கு தேவைப்படும். விஷுவல் சிம்பிள்ஸ் என்று சொல்லுவோம். இந்த கற்புல பாடத்தின், நாடக பாடத்தின் அல்ல, கற்புல பாடத்தின் பிரதானமான அச்சாணி நடிப்பு. அதை நாங்கள் அனுகரணம், போல செய்தல், மிமிக் என்று கூறுவோம். அப்ப நாடகத்தின் அச்சாணி நடிப்பு என்று வருகின்றது. This is actor's art. இது நடிகனின் கலை நாடகம். இந்த நடிகனுக்குள்ளே ஒரு படைப்பாற்றல் இருக்கின்றது. இந்த படைப்பாற்றல் எதனடியாக வருகின்றது? போல செய்தல், ஒன்றை போல செய்தல், பாவனை செய்தல், அபிநயித்தல். இங்கேதான் அந்த நடிப்பு பிறக்கிறது. ஏன் போல செய்ய வேண்டும்? ஒரு பிளஷர், ஒரு சந்தோஷம், தான் மகிழுதல். குயிலை போல கூவது, மரத்தை போல ஆடுவது, மேகத்தை போல அசைவது, அது ஒரு மகிழ்ச்சிகரமான படைப்பு, தனக்குள்ளேயே அனுபவிக்கின்ற படைப்பு. இந்த படைப்பு பிறரையும் மகிழ்விப்பதற்கு வழியாக போகும். அப்ப நடிப்பிலே சுவை இன்பம் பெற்று பிறரோடு அதை பகிர்கின்ற பொழுது ஒரு பொது இன்பத்தை நடிகன் பெறுகின்றான். நடிகன் நடிகனோடு தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது, நடிகன் நடிகரோடு தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது, நடிகன் நடிகர்களோடு தொடர்பு கொள்ளுகின்ற பொழுது, நடிகனும் நெறியாளனும் நடிகர்களும் தொடர்பு கொள்கின்ற பொழுது, இந்த பார்வையாளர்கள் நோக்கின்ற பொழுது இந்த நடிப்பின் படைப்பாற்றல் பல்வேறு விதமாக மாறிக்கொண்டு செல்வதை நீங்கள் அறியலாம். இந்த ஆரம்பம் தான் எங்களுக்கு நடிப்பு பற்றி யோசிக்க வைக்கிறது. அதாவது தான் அனுபவித்தல், பிறரோடு அனுபவித்தல், பிற அனுபவத்தை பார்த்து மகிழுதல்,
இதன் மூலமாக கிடைக்கின்ற பேர் ஆனந்தம். இது கிட்டத்தட்ட எங்கள் ஆத்மீக சொல்லுகிற பேரின்பத்துக்கு இணையானது. நடிகன் மாத்திரம்தான் அதை உணர்வான். இந்த பேரின்ப நிலையை அவன் மாத்திரமே அடையவான். எப்படி அடைகின்றான்? தன் உடலை அறிகின்றான், தன் உணர்வை அறிகின்றான், தன் குரலை அறிகின்றான், தன் கற்பனை அறிகின்றான். சுருங்க சொன்னால் தன்னை அறிகின்றான். தன்னை அறிவது ஞான நிலை. நடிப்பு ஒரு நல்ல நடிகனை அந்த ஞான நிலைக்கு இட்டு செல்லும். எதை கொண்டு அறிகின்றான்? உடல் என்னும் கருவியை கொண்டுதான் அந்த ஞான நிலையை நோக்கி அவன் பிரயாணம் ஆகின்றான். சரி, உடல் மொழியாயின், உடல் மொழிதான் முக்கியம். உடல் மொழியாயினும் இந்த உடல் தங்குவதற்கு எங்களுக்கு நிலம் தேவை. அந்த நிலத்தில் ஒரு வாழ்வு தேவை. அந்த வாழ்வுக்கு ஒரு பண்பாடு தேவை. உடல் எதோடு சம்பந்தப்படுகிறது? நிலத்தோடும் பண்பாட்டோடும் சம்பந்தப்பட்டு இருக்கின்றன. நாடகம் பண்பாட்டின் பல அம்சங்கள் சேர்ந்த ஒரு திரட்சி. உடலும் பண்பாட்டின் அடியாக வந்த ஒரு திரட்சி. எங்களுடைய உடல் மொழி என்பது வணக்கம் சொல்லுகின்ற பொழுது அது எந்த பண்பாடு என்று தெரியும். கை குலுக்குகின்ற பொழுது எந்த பண்பாடு தெரியும். தோளை குலுக்குகின்ற பொழுது என்ன பண்பாடு என்று தெரியும். சத்தமாக கிடைக்கின்ற பொழுது பண்பாடு, அமைதியாக கிடைக்கின்ற பொழுது இன்னொரு பண்பாடு. ஆகவே உடல் மொழி பண்பாட்டுக்கு பண்பாடு மாறுதல் அடைகின்றது என்பதை விலகிக் கொண்டால் தான் இந்த நடிப்பை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். நடிப்பு தியரி பற்றி நீங்கள் படித்திருப்பீர்கள். பல்கலைக்கழகங்களிலே அதை பாடத்திட்டத்திலே போட்டு மாணவர்களுடைய மூளைக்குள்ளே திணிப்பார்கள். ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி, மேயர்ஹோல்ட், கொட்டோஸ் என்று சொல்லி நடிப்பு கோட்பாடுகளை திணிப்பார்கள். திணிப்பு கோட்பாடு தான் அங்கே நடைபெறும். ஆனால் நடிப்பு ஒரு அனுபவம். எனக்கு இப்போது 78 வயது ஆகிவிட்டது. 5 வயதிலிருந்து நாடகத்தில் நிற்கிறேன். 73 வருட அனுபவம். உங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது பேரப்பிள்ளைகள் கூட தெரிகிறீர்கள். அப்படியானால் இது ஒரு தாத்தா அல்லது பாட்டன் பேரர்களுக்கு கூறுகின்ற ஒரு கதையாக கூட நான் கூறலாம். நடிப்பை எப்படி கற்றேன்? நான் கற்றது சுய தேடலுக்கூடாக, சுய அனுபவத்துக்கூடாக, தவறு விட்டு பிழைத்ததற்கூடாக தான் இந்த நடிப்பை கண்டு கொண்டேன். பின்னர் தான் அந்த கோட்பாடுகளை நான் புரிய ஆரம்பித்தேன். 5 உதாரணங்களை கூற விரும்புகின்றேன். முதலாவது உதாரணம் என்னுடைய 5 வயது. 5 வயது என்றால் பாருங்கள், 1950ஆம் ஆண்டுக்கு போவோம். நாங்கள் 49ஆம் ஆண்டு, 45ஆம் ஆண்டு. ஒரு ஒரு கோயிலே பதிந்த நிகழ்ச்சி இன்னும் கண்களை விட்டு அகலவில்லை. அது பைரவர் கோயில். அந்த பைரவர் கோயிலுக்கு பக்கத்திலே ஒரு பந்தல் இருக்கிறது. அந்த பந்தல் ஆக்கள் எல்லாம் வளைத்து நிற்கிறார்கள். இங்கே மட்டக்களப்பிலே சடங்கன்று போடுவார்கள். அந்த பந்தலிலே ஒரு மடை வைக்கப்பட்டிருக்கின்றது, சூளம் ஒன்று இருக்கிறது. அந்த மடையிலே வாழைப்பழம் கிளப்பழம் எல்லாம் வைத்திருக்கிறார்கள். ஒரு வெற்றிலை வைத்திருக்கிறார்கள். வெற்றிலைக்கு மேல் குங்குமம், மஞ்சள் வைத்திருக்கிறார்கள். ஒரு விதமான சூழல் இருக்கிறது. மக்கள் எல்லாம் சூழல் நிற்கிறார்கள். அந்த பந்தல் காளி பந்தல். காளி அம்மன் வந்து ஆடுகின்ற பந்தல். யார் அந்த காளியம்மன்? ஒரு மனிதனின் உடலிலே ஏறி அந்த காளி வருவான். எல்லாம் குறியீடுகளும் அங்க தெரியுது. ஒரு மேடையிலே சாமான்கள் வச்சிருக்கிற மாதிரி ஒரு பின்னால் கற்பனை பண்ணிக்கொண்டேன். குழந்தைவேல் தான் காளிக்கு ஆடுபவர். அவர் வந்து நிற்கின்றனர். அவர் 2 கையையும் நிற்கின்றார். ஒரு கையை ஒருத்தர் பிடித்திருக்கின்றார், அவருடைய இன்னொருத்தர் பிடித்திருக்கின்றார். இடுப்புக்கு ஒருவரை பிடித்திருக்கின்றார். கொடுக்கு கட்டி இருக்கின்றார். முகமெல்லாம் மஞ்சள் பூசப்பட்டிருக்கிற உடம்பெல்லாம் நனைந்த உடல். அவர் காளிக்கு ஆயத்தமாக வந்து நிற்கின்றார். இன்னும் காளி வரவில்லை. தம்பி குட்டி பூசாரியார் வருகின்றார். எல்லோரும் நான் அறிந்தவர்கள். அவர் வந்து உடனே அந்த மடையிலே இருக்கின்ற வெற்றிலையை எடுக்கின்றார், கையிலே வைக்கின்றார், மஞ்சளை வைக்கின்றார், குங்குமம் வைக்கின்றார்,
2 பேரும் ஆயத்த நிலைக்கு வந்து விட்டார்கள். ஆட போவரும் ஆட்டி விற்பவரும் ஆயத்த நிலைக்கு வந்து விட்டார்கள். தம்புக்குட்டி மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கின்றார். மந்திரம் சொல்ல சொல்ல இந்த குழந்தைகள் மெல்ல மெல்ல அசைய ஆரம்பிக்கின்றார். இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை சொல்லுகிறேன், கேளுங்கள். கேட்கிறது. காளி அச்சதி காளி தெரிகுட கையிலே பழைய சுடலையில் ஆடி பாடிய தூரி சூரகங்காரி வீரகங்காரி சூரசங்காரி வீரசங்காரி வீரகங்காரி பிரத்யேகங்களும் வீட்டிய நாக்கும் கொண்டையும் கபாலமாலையும் மடையுடன் வீடியோ ஓடிவா உத்தமம் மடையுடன் வீடியே ஓடிவா 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 உத்திரம் ஓடிவா ஓடி வந்திருந்த உடையில் ஒரு அடி வாடி கதியில் வாடி வந்து இந்த உடையில் ஒரு சீக்கிரமாறு குழந்தைகள் ஆண்டுகளும் கூட காளி வந்துச்சு. நீட்டுல அன்னப்படி பெருசா வருகுது. ஆட தொடங்குறா சுமன். இதை அந்த காட்சி இன்னுமே மனதை விட்டு போக. இது என்ன அற்புதம்! படைப்பெனும் அற்புதம். குழந்தை வேணும் ஒரு சாதாரண மனிதர் அங்கே ஒரு படைப்பை நிகழ்த்துகிற ஒரு காளியை கொண்டு வருகிற, அதை கொண்டு வருவதற்கு அம்புக்குட்டி பூசாரியை உதவுகிற, உடுக்கொலிக்கிறது. அங்கே உருமாற்றம் நிகழ்கிறது. காளியாக உருவெடுக்கிறார். யார்? இந்த குழந்தை என்பவர். இதைத்தான் உருமேற்கொள்ளல் என்று கூறுவோம். இன்னொன்றாக மாறுதல், இன்கார்னேஷன், அவதரித்தல். மேடையிலே நாங்கள் இன்னொரு ஆளாக அவதரிக்கின்றோம். இந்த அவதரிப்பை நான் என்னுடைய 5 வயதிலே எந்தவித தியரியும் படிக்கும் காலத்தில் கண்டு அனுபவித்தேன். பின்னால் 60ஆம் ஆண்டு நான் ஜேன் ஹாரிசன் எழுதிய ரிச்சுவல் டு ஆர்ட் என்கின்ற நூலை படித்த போது அவர் அதிலே சொல்லியிருக்கிறார், பூசாரி அல்லது மந்திரவாதி இருந்து நடிகன் தோற்றம் பெறுகிறான், மந்திரவாதி நடிகனாக தோற்றம் பெறுகிறான் காலத்திலே என்று எழுதியிருக்கின்றார். அதை நாம் படித்தது 1965 70 நான் இந்த மந்திரவாதி நடிகனாக மாறியதை கண்டது என்னுடைய 5வது வயதில். இது எனது முதலாவது அனுபவம். அப்படியானால் நாங்கள் போக தேவையில்லை, நடிப்பு தியரியை தேடி போகவில்லை. எங்கள் மண்ணிலேயே அந்த நடிப்பு தியரியை நாங்கள் காணலாம், இன்றும் காணலாம். 2வது ஒரு காட்சி, அது இன்னொரு அனுபவம். அது என்னுடைய ஒரு 10வது வயதிலே எனக்கு கிடைத்த அனுபவம். கோயில், திருதேவ கோயில், மாரியம்மன் கோயில். மாரியம்மனுக்கு என்று ஒரு காவியம் இருக்கிறது. இந்த மாரியம்மன் கோயில் சடங்கு காலையிலே 5 மணிக்கு ஆரம்பமாகும். அந்த கோயிலை சுற்றி ஊர்கள், அந்த ஊர்களிலிருந்து ஆட்கள் எல்லாம் 8 மணிக்கு வந்து விடுவார்கள் கோயிலுக்கு. இரவிலே கோயிலே பெரிய மரங்கள், அந்த மரங்களுக்குள்ளே பாய விட்டு கொண்டு படுப்பார்கள், மணலிலே படுப்பார்கள், சீலை வைத்து படுப்பார்கள். எல்லாம் முடிந்த பிறகு சாப்பிடுவார்கள், உணவு சாப்பாடு சாப்பிடுவார்கள். ஒரு கூட்டு குடும்பமாக இருப்பார்கள் எல்லாரும். ஒரு 10 மணி போல அந்த கோயிலுக்கு முன்னால் ஒரு பெரிய பெட்டி, பெட்டகம், சின்ன பெட்டகத்தை வைத்து அதுக்கு மேல் குத்து விளக்கு வைத்து மடை வைத்து அந்த மாரியம்மன் காவியம் படிப்பதற்கென்று சிலர் வந்து இருப்பார்கள். என்னுடைய மாமனார் செல்லியாமாச்சி, அவர்தான் அம்மாச்சின்னு சொல்லுவோம், அவர் தான் அந்த 7 பேருக்கு படிப்பார். அவருக்கு உதவியாக 2 உடுக்கடிகாரர் இருப்பார்கள், ஒரு சிலம்பு குழுக்கு ஒருவர் இருப்பார். இதை விட பிற்பாட்டு பாடுபவர் 2 பேர் இருப்பார்கள். மொத்தமாக 6 பேர் இருக்க அந்த உடுக்கடித்து மாரியம்மன் காவியத்தை பொதுமக்களுக்கு பாடுவார். இவர் பாடுபவர் பல அங்கு சட்டை எல்லாம் பண்ணிக்கொண்டு செய்வார். ஓவர் ஆக்டிவ் பண்ண மாட்டார்.
உடம்பால் தலையால் அசைத்து 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 பாடுவேன். அந்த பாடலை கொஞ்சம் கவனியுங்கள், அந்த சூழலை கவனித்துக் கொள்ளுங்கள். இரவு நேரம், பந்தங்கள் எரிகின்றன, கோவில்கள் எரிகின்றன, மின்சார விளக்கு வராத காலம், ஒத்தை எரியிலே அந்த உடு கடை கேட்கிறது. ஊரு விட்டு தேசம் விட்டு அம்மன் நாடு விட்டு நாடு வாராள், அம்மன் மாத்தூருக்கு தலை மூழ்கி அம்மன் வந்திருந்தாள், தேரி நீலே அம்மன் வந்திருந்தாள். அம்மன் வந்து இருந்துட்டாள். இருந்த உடனே தேர்ல வலிக்கிடுவான். தந்தானம் தனம் தான தானினா தனத்தான தானின தந்தானம் தனம் தான தானினா தந்தனம் தான தானினா தனத்தான தானின தந்தானம் தனத்தான தானினா. சூழ தேவர்கள் தொழுத்து போற்றவே மனம் முடி மன்னர் தொடங்க பதைகள் நெருங்கவே. படைகள் எங்கும் நெருங்கவே, அம்மன் வாசல் கூட கும்பம் கரத்தில் ஏந்தவே. இந்த பாடல்களை படித்துக் கொண்டு அவர் அபிநயிக்கிறார். இது என்ன மனதிலே பதிந்து 2வது காட்சி. இதை நான் எங்கே கண்டு கொண்டேன்? கிரீக் பிளே, கிரேக்க நாடகங்கள் படிக்கின்ற பொழுது, கிரேக்க நாடக விமர்சனங்களை படிக்கின்ற பொழுது அங்கே தெஸ்பிஸ் வருகிறார். குழு பாடலில் இருந்து இந்த தெஸ்பிஸ் என்ற நடிகன் வருகிறார். திறமான நடிகனுக்கு சொல்றது தெஸ்பியன் என்று சொல்லுவார். நடிகன் குழு பாடலில் இருந்து நடிகன் உருவாகின்றார். இந்த மாரியம்மன் தாலாட்டு பாடலில் அந்த மாரியம்மன் பாடலை பாடிய அந்த முதியவர் தன்னை ஒரு நடிகராக அவர் நினைக்க மாட்டார். அவர் பாடியிருப்பார். தன்னை ஒரு வித்தியாசமாக நினைத்து கொண்டு அபிநயிக்கின்ற பொழுது நடிகை உருவாகின்றார். இதைத்தானே கிரேக்க விமர்சகர்கள் நடிகன் உருவாக்கம் பெற்று கூடியிருக்கிறார்கள். அப்ப தியரி எங்களிடம் உள்ளுக்கு இருப்பதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த பின்னணியிலே தான் ஒரு 15வது வயதிலே இருக்கும் எங்கள் ஊரிலே ஒரு கூத்து போடுகிறார். அந்த கூத்துக்கு பேர் ராமநாடகம். ராமநாடகம் போடுகிறார். ராமநாடகம் 6 மாதமாக பழகுகிறார்கள் ஊரில். நான் வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன், சின்ன பையனாக இருந்து பார்த்துக் கொண்டே இருக்கிறேன். அதிலே ராவணனுக்கு ஒருத்தர் வருகிறார், செல்லத்துறை. செல்லத்துறை தொழிலாளி, நன்றாக பாடுவேன், பலத்த பாரிய உடம், அதுக்காகத்தான் ராவணனுக்கு போட்டாங்க. இன்னொரு பெண் அங்கே வருகிறார், இன்னொரு ஆல்ரெடி இருந்த அவர் ஆண் தான், அவர் பேர் சின்னையா. பெண்களுக்கு அது அழகாக ஆடுவேன். இந்த மீலாங் ஃபாங் பெஸ்ட் கண்டுபிடித்த அந்த பெண்மைக்குரிய நளினம் முழுதும் அங்கு பெண்ணாகவே வாழ்ந்தவர், அவர் நடிகனாகவே வாழ்ந்தவர். அவர் பெண் சின்னையாண்டுதான், பெண்கள் சின்னையாண்டுதான் சொல்லுவாங்க அவங்க ஊர்ல. 2 பேரும் சந்திக்கிறார்கள். மேடை வட்டக்களரி, சூழவரை இருள், அந்த பெட்ரோல் மேக்ஸ் விளக்குகள் ஒளி மாத்திரம் தெரிகிறது. தூரத்திலிருந்து பார்த்தா ஒளி பொட்டு காட்சிய மாதிரி தெரியும். சலங்கை ஒளி, மத்தல் அடி கேட்கிறது. இந்த பின்னணியில் சலங்கை ஒலிக்கிறது, சல்லாரி ஒலிக்கிறது. ராவணன் வருகிறார். ராவணன் வந்து பாடுகின்ற பாடல் என் மனதில் பயந்த இன்னொரு அற்புதம். இந்த பாடலை கேளுங்கள்.
மையல் வாசமானேன் பெண்ணே மரவகை சொல்வாய் கண்ணே. மையல் வாசமானேன் பெண்ணே மரவகை சொல்வாய் கண்ணே. தையலே மனதீரங்கி தைவுவை தன்னை ஆழ்வாய் கண்ணே. ஐயையோ இது பாடி போக அந்த சீதை ஐயையோ ஆடா சண்டாளா அறிவு காலம் வந்ததோடா. ஐயையோ ஆடா சண்டாளா அறிவு காலம் வந்ததோடா. வயறையில் விழுந்து நீயும் மனரையில் வீழ்வாய் மாவி. நல்ல 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 இப்படி ஒரு சம்பாத பாட்டு நடக்கும். இந்த சம்பாதத்துக்கு அவர் பாய்தல், இவர் பிடித்தல், இவர் மறுத்தல், அந்த ஆட்டம், இவை ஒரு அற்புத உலகத்தையே எனக்கு முன்னால் சிருஷ்டித்தார். இந்த கூத்திலேதான் பல தாளக்கட்டுக்களை கண்டு. இந்த தாளக்கட்டு பாருங்க. தத்தித்தாம் தருட தித்தியா தெய்ய தத்தித்தாம் தருட தித்தியா தெய்ய தத்தித்தாம் தருட தித்தியா தெய்ய தத்தித்தாம் தருட தித்தியா தெய்ய. ஒரு தாளக்கட்டு. தாக்கண்ணுங்கிட ததி தாக்கண்ணுங்கிட ததி தாக்கண்ணுங்கிட தாக்கண்ணுங்கிட தாளக்கட்டுமா. அந்த தகிர்த தகிர்தாம் இதுக்கு ஆடுவதற்கு சில பாட்ட கோலங்கள் இருந்தன. 8, 4 அடி, ரத்து, குத்துமிதி, பாய்ச்சல், இப்படி பல தாள கோலங்கள் இருந்தன. இவைகளை எல்லாம் பார்த்து ரசித்த பிறகுதான் எனக்கு 80ஆம் ஆண்டு நான் மேற்கோளை அறிந்தேன். மேற்கோளுடைய பயோமெக்கானிக், அதாவது உடல் பொறி நடிப்பு முறை இதற்குள் இருப்பது போல எனக்கு பட்டது. எனக்கு படம் பார்க்கின்ற பொழுது, ரஜினிகாந்தை பார்க்கின்ற பொழுது, ரஜினிகாந்தனுடைய அந்த வேகம் எனக்கு பயோமெக்கானிக் சிஸ்டம் தான் எனக்கு காட்டும். இந்த வேகம், இந்த பயோமெக்கானிக் வேகம் எங்கே இருந்தது என்று சொன்னால் இந்த கூத்துக்குள்ளே இருந்தது. அவர்கள் கண்டுபிடிச்சி பயோமெக்கானிக்னு சொல்லி போட்ட பேச்சை விடுங்கள், நடிப்பை விடுங்கள், உடையாடலை விடுங்கள், உடலை வைத்துக் கொள்ளுங்கள், உடல்தான் முக்கியம் என்று சொன்னதை எங்கள் முன்னோர்கள் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு விதமாக கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். இவ்வளவு அதை நான் புரிந்து கொண்டேன். முருகாங்கதன் என்ற ஒரு அரக்கன் வருவான், கமலாவதி நாடகம், பெரிய அரக்கன் வந்து அறைமுகம் பண்ணுவான். அண்டமும் கிடுக்கிட்டு அடலர் கண்டியோட கண்டவ மயங்க கண்ணில் கனலெறி பறக்கவே தான் மண்டலம் மதிக்கும் மிருகாங்கத அரக்கன் தானும் தண்டதை கையிலேந்தி சபைதனில் வருகின்றானே. என்ன சொல்றான்? வருகின்றானே, வருகின்றேனே, வருகின்றானே. ஏலியனேஷன், தன்னை தனிமைப்படுத்திக் கொள்கிறான். தான் பாத்திரமாக இல்லாமல் இன்னொரு பாத்திரத்தை நான் தாங்கி நிற்கின்றேன் என்பதை காட்டுகின்ற தனிமைப்படுத்தல் தியரி. நம்ம பிரஸ்ட் ஒன்னு தனிமைப்படுத்தல் தியரி, அந்த தனிமைப்படுத்தல் தியரி எனக்கு அதை நினைக்கின்ற பொழுது ஞாபகம் வருகின்றது. அப்ப எங்களிடம் என்கர்ஷன் வந்த, எங்களிடம் அந்த நாடகத்தை சொன்ன ரிஷ்வே வந்த, அதன் பிறகு எங்களிடம் மேயர்கள் வந்த, பிரஸ்ட் வந்த, இவையெல்லாம் அறியாமலே எங்கள் மரபைக்கூடாக ஒரு மடிப்பை நான் மட்டுமில்லை அனைவரும் கண்டு வந்தோம் என்று நான் இங்கே சொல்ல வருகின்றேன். இந்த பின்னணியிலே தான் 1960ஆம் ஆண்டிலே நான் பேராதனை பல்கலைக்கழகத்துக்கு போகின்றேன். பேராதனை பல்கலைக்கழகம் ஒரு one of the best university in the South East Asia. தென்னாசியாவிலேயே மிகச்
சிறந்த பல்கலைக்கழகம். கட்டிட முறையிலும் தான், படிப்பித்தல் முறையிலும் தான், புகழ்பெற்ற வகையிலும் தான் ஒரு மனது பெஸ்ட் யூனிவர்சிட்டி. அது கட்டப்பட்டது எலிட் குரூப்புக்கு தான், உயர்ந்தோங்கிற்கு தான் கட்டப்பட்டது. ஆனால் தப்பித்தவரை சாதாரண கிராமப்புற மாணவர்களுக்கும் அதில் இடங்கெடுக்க ஆரம்பித்த காலையில் எங்களை போன்றவர்கள் அதுக்கு உள்ளிட்டார். ஒரு ஆங்கில முறைப்படி, ஆங்கில கொலோனியல் முறையிலே நடைமுறை பாவனைகளை கொன்ற ஒரு பல்கலைக்கழகத்துக்குள் போகின்ற வாய்ப்பு கிடைத்தது. அங்குதான் பேராசிரியர் சரத்சந்திரா அவர்கள் முதலாக இலங்கைக்கான நாடக மரபு ஒன்றை தோற்றுவித்துக் கொண்டிருந்தார். அவர் அந்த நாடக மரபை எங்கிருந்து எடுத்துக்கொண்டார்னா, சிங்கள தமிழ் நாடக மரபின் அடியாக சீன ஜப்பானிய கபிக்கு, நோ, சீன ஒப்பேரா, கதகளி, தெருக்கூத்து இதெல்லாம் கலந்து எடுத்து ஒரு நாடக மரபை எடுத்தார். அந்த நாடக மரபை தமிழிலே கொண்டு வந்தார். அதிர்ஷ்டவசமாக வாழ்க்கையை நான் செய்த அதிர்ஷ்டவசம் காரணமாக அந்த அனைத்து நாடகங்களிலும் பங்கு பெற்றுகின்ற பிரதான பாத்திரங்களை மேற்கொள்ளுகின்ற ஒரு சூழலை எனக்கு அங்கே கிடைத்தது. அப்போதுதான் அதிலே ராவணேசனுக்கு ராவணனாக நடிக்கின்ற சந்தர்ப்பம் எனக்கு வாய்ப்பு. அதே வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம். கர்ணன் போரிலே உப நெறியாளர் கைலாசபதி, கர்ணன் போர் கூத்து. ஆனால் தேர் புதைந்து விட்டது. கர்ணன் கோபத்தோடு வில்லை ஊன்றிக்கொண்டு நிற்கிறான். அதான் நான் நிற்க வேண்டிய நிலைமை, கூத்து முடப்பட நிற்கணும். கைலாசபதி சொன்னார், அந்த நிற்கின்ற பொழுது அந்த நாணை கையால் தட்டி விட்டு கொண்டு ஒரு தரம் கோபத்தோட அர்ஜுனனை பாருன்னு சொன்னார். ஒரு சின்ன ஒரு நகாசு. முழுக்க ரியலிஸ்டிக் ஆக்டிங், யதார்த்த நடிப்பு. கூத்து நடிப்பு வேறு, யதார்த்த நடிப்பு வேறு. அது ரெண்டும் அங்கே இணைகின்ற தன்மையை காணுங்கள். இது துறமாக இணைந்தது ராவணேசனிலே. ராவணன் முக்கியமான ஒரு கட்டம் பெறுகிறது. முக்கியமான கட்டம் பெறுகின்றது. அவன் தன்னுடைய எல்லா படைகளையும் இழந்து விடுகின்றான். தம்பியை கூப்பிடுகின்றான், கும்பகர்ணனை வென்று வாண்டு அனுப்புகின்றான். தம்பி வெல்லுவான் என்று அவனுக்கு பெரிய ஒரு எண்ணம் இருக்கின்றது. அவன் போய் தோத்து போகின்றான். தம்பியும் போய்விட்டானா, இந்திரஜித்தை கூப்பிடுகின்றான், அனுப்புகின்றான் போர். அவனும் இந்திரஜித் வர முதல் இவன் எல்லா விதமான படைகளையும் அனுப்பி 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 தோத்து போய் அப்படியே மலைத்து போய் நிற்கிறான் ராவணன். அதுக்கு ஒரு பாட்டும் ஒரு நடிப்பும் வருகிறது. அந்த பாட்டு கூத்து பாட்டு, நடிப்பு யதார்த்த நடிப்பு. இந்த நடிப்பை எனக்கு இப்படித்தான் நடியும் என்று 21வது வயதில் சொல்லி தந்தனர் பேராசிரியர் சிவத்தம். அந்த பாட்டு இப்படித்தான் பெறும். எட்டினோடு இரண்டினாய திசை வென்று தந்த தம்பி பட்டக செய்தி கேட்டு பதித்தனன் ராவணேசன். விழுவதோ எனது வீரம், போவதோ புகழன்றி, ஆள் சூழ சிங்கனோடு நீலனை அனுப்பி வைத்தான். பின்னணியிலே பாட, முகத்திலே அத்தனையும் கொண்டு வர வேண்டும். அதை கேளுங்கள். எட்டினோரெண்டினாய திசை வென்று தந்த தம்பி எட்டினோரெண்டினாய திசை வென்று தந்த தம்பி பட்ட செய்தி கேட்டு பதைத்தனன் ராவணேசன். வீழ்வதோ எனது வீரம், போவதோ புகழும் கண்ணி, ஆள் சூழச்சிங்கரோடும் நீராய் அனுப்பி வைத்தான். ஆட்டம் உண்டு.
இது கூத்தும் ஒரு இன்னும் கொஞ்சம் மிக நடிப்பும் ஒரு ரியலிஸ்டிக் நடிப்பும் இணைகின்ற தன்மை உண்டு. இது இரண்டையும் இணைத்த போது இதை நாங்கள் அவனு சொல்லி செய்து பார்த்தோம். செய்து பார்த்தவர்கள் சாதாரண நாட்கள் அல்ல. பேராசிரியர் வித்யானந்தன் தயாரிப்பாளர் நிறையாட அவருக்கு உதவியா இருந்து பேராசிரியர் திட்டமிட்டு இப்படியெல்லாம் நடிப்பை கொண்டு வரலாமா என்று பார்த்தோம். இந்த இடத்திலே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகின்றேன். என்னுடைய அனுபவம் ஒன்றை ராமநாதனுக்கு நடத்தி கொண்டிருந்த பொழுது இந்திரஜித் இறந்து விட்டான். இந்திரஜித் இறந்த உடனே ராவணோட மண்டோதரி சொல்றார், செய்தி வருது இந்திரஜித் இறந்துட்டான். இந்திரஜித் எப்படி அதுக்கு பண்ணுவேன்? நான் செய்தெல்லாம் காட்டினேன். அவன்றும் பிடிக்கல ப்ரொஃபசர் தம்பி. அவர் கம்பராமாயணத்துல ஒரு பாட்டை சொன்னார் எடுத்து அடுத்த நாளுக்கு அதுல வருகிறது, வாளினை நோக்கும் வெளியசன் தோளினை நோக்கும், வாளினை பார்ப்பான் தோளை பார்ப்பான், எல்லாம் பார்த்து போட்டு நடந்து எல்லாம் யோசிச்சு போட்டு நகும் அழும் முனியும் நானும் இப்படிதான் முடிக்கிறார் கம்பர். நகுமன்னா நகுகிறான், சிரிக்கிறான், அழுகின்றான், கோவப்படுகின்றான், வெக்கப்படுகின்றான். நகும் அழும் முனியும் நானும். கோபம்தான் ஸ்தாயி பாவம், அடித்தளம். ஸ்தாயி பாவத்துக்கு மேலே சஞ்சாரி பாவமாக இந்த அழுதல், வெக்கப்படுதல், குமுறுதல் எல்லாம் இடத்தை கொண்டு வரும் என்று சொல்லி அதை பழக்கி எடுத்தார்கள். இது நாட்டிய சாஸ்திர ஸ்தாயி. நாட்டிய சாஸ்திரத்திலே ரசத்தை கொண்டு வருகின்ற முறை இந்த முறை. ஒரு பாவத்துக்கு மேல் பல பாவங்களை கட்டி எழுப்புகின்ற முறை. இதை நாங்கள் அன்று செய்தோம். இப்படியெல்லாம் 60களிலே செய்த பிறகு 80களிலே 2010ஆம் ஆண்டிலே இல்ல 2012ஆம் ஆண்டிலே ராவணசனை போட ஆரம்பித்தோம். 2005 போட்டோம், 10 போட்டோம், 13 போட்டோம், 14 போட்டோம், 17 போட்டோம், 19 போட்டோம். அந்த ராவணசனோடு ஓடி வந்து என்று கொண்டிருக்கின்ற பல பேர் இங்கே இருக்கிறார்கள். இந்த உங்களுக்கு உடுக்கடித்த மோகனதாசன் 2003ஆம் ஆண்டிலிருந்து என்னோடு பயணப்பட்டு கொண்டு வருகிறார், நடித்திருக்கின்றார். எனக்கு பின்னால் இருந்து ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கின்ற ஜூட் அவர்கள் ராவணேசனுடைய இசையின் உயிர்ப்புக்கு ஒரு காரணம். இதிலே வந்த இந்திரஜித் இருக்கின்றான். அவன் தான் துஜன், மகா நடிகன். அவன் பவுனியாவை சேர்ந்த பையன். ஒரு விருசு பையனாகத்தான் என்னிடம் வந்து சேர்ந்தான. குளப்படி விருசு அப்படியானவன். அவனுக்குள்ளேயே மகா ஆற்றல் ஒளிந்திருந்ததை நான் கண்டுகொண்டேன். அவனை இந்திரஜித்தனுக்கு பழக்கி எடுத்தோம். ஆட்டம் வந்தது, பாட்டு பெறுவது அவனுக்கு கஷ்டமாக இருந்தது. என்றாலும் ஆடலையும் பாடலையும் தன்மையப்படுத்திக் கொண்டான். ஒரு கட்டம் வருகிறது, அதிலேயே முக்கியமான கட்டம். கண்ட முதலில் திசையும் உள்ளவர்கள் அஞ்சலன் அவயமிடவே, ஆனையொடு தேக்குதிரை காலாட்கள் சூழவே, அந்தணர்கள் ஆசி கூற திசையும் உள்ளவர்கள் அஞ்சலன் அவயமிடவே, ஆனையொடு தேர்குதிரை காலாட்கள் சூழவே, அந்தணர்கள் ஆசி கூற மண்டலம் புகழ்கின்ற இந்திரஜித்தனும் இந்திரஜித் மண்டலம் புகழ்கின்ற இந்திரஜித்தனும் தந்தையை காண்பதற்கு மாயரதமேறியே பேய்கள் நின்றாடவே, மாயரதமேறியே பேய்கள் நின்றாடவே, வந்தனரும் இச்சபையிலே இப்படி ராவணேசனிலே பல்வேறு விதமான நடிப்பு முறைகளை நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்தோம். நாங்கள் வெளியில் போகவில்லை. எங்கள் மரபு கூடாகத்தான் அந்த பயிற்சிகளை
எடுத்துக்கொண்டோம். ஒரு கட்டம் ராவணன் கூறுகிற கட்டம் பெறுகின்றது. கடைசியாக அவன் எல்லாவரையும் விட்டு விட்டான், இழந்து விட்டான். தம்பி இழந்து விட்டான், சொந்தக்காரர்கள் இழந்து விட்டான், மகன் இழந்து விட்டான். இனி ஒன்றுமில்லை, நாங்க இனி போக போகிறேன் சண்டைக்கு என்று சொல்லி கொண்டு அவனாக வெளிக்கிட்டான். அவள் சொல்றாள், மண்டோதரி சண்டைக்கு போக வேண்டாம் என்று சொன்ன உடனே ஒரு சிரிப்பு கொண்டு வருகிறது. அந்த சிரிப்போடு அவன் சொல்லுவான், மைந்தனோடு தம்பி சுட்டம் சேனா வீரர் மற்றும் உள்ள படைகள் எல்லாம் மாய்ந்த பின்ன இந்த உடல் ராகவனின் தாழ் பணிந்து இருந்திடுமா? இருக்காது எனது பெண்ணே. இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா, இன்று போய் நாளை வா என்று சொன்ன அவனை காண்டேன். இதோ வந்தேன் ராவணன் நான் என்று சொல்வேன். ஒன்றில் நான் இல்லை அவன், ஒன்றில் நான் இல்லை அவன். இதுதான் வீரம், உணர்ந்திடுக, வழிவிடுக எனது பெண்ணே. இதோட கூட அவன் போவான். இதுவரையும் நான் உங்களுக்கு என்ன சொல்லி வந்தேன் என்பதை தொகுத்து பாருங்க. 5 வயதிலே ஆரம்பித்த ஒரு பயணம் எங்களூர் சடங்குகளுக்கூடாக, எங்களூர் கூத்துக்கூடாக அப்படியே அதை கொண்டு வந்து பேராதனை பல்கலைக்கழகத்துக்குள்ளே அந்த நடிப்பு நுட்பங்களை எல்லாம் புரிந்து கொண்டு பிறகு 70-80களிலே நடிப்பு கோட்பாடுகளை அறிந்து இந்த கோட்பாடுகளையும் எங்களுடைய பண்புகளையும் இணைத்து புதிய நடிப்பு முறைகளை கண்டுபிடித்து போகின்ற ஒரு பண்பை காணலாம். இதெல்லாம் ஜேன் ஹாரிசன் சொல்லி இருக்கிறார், ரிச்வே சொல்லி இருக்கிறார், மேயர்ஹோல் சொல்லி இருக்கிறார், ஸ்டானிஸ்லாவ்ஸ்கி சொல்லி இருக்கிறார், குரோட்டோவஸ்கி சொல்லி இருக்கிறார், பிரெட் சொல்லி இருக்கிறார். அவர்கள் சொன்ன கோட்பாடுகள் எல்லாம் எங்களிடம் காணப்படுகின்றது. தொல்காப்பியர் மெய்ப்பாட்டியலை படித்து பார்க்க வேண்டும், கூத்த நூல் சாத்தனாருடைய கூத்த நூலை படித்து பார்க்க வேண்டும், சிலப்பதிகாரத்தை படித்து பார்க்க வேண்டும், நாட்டிய சாஸ்திரத்தை படிக்க வேண்டும். படித்தால் எங்களுக்கான எங்கள் பண்பாட்டுக்கான ஒரு உடல் மொழி, ஒரு நடிப்பு மொழி ஒன்றை நாங்கள் கண்டு கொள்ளலாம். அங்கம், உபாங்கம். அங்கம் என்றால் உடல், உபாங்கம் என்றால் ஏனே கண், காது, மூக்கு, இவர்கள்லாம் உபாங்கம். இந்த அங்கம் உபாங்கம் பற்றி கூறுகின்ற நூல்கள் எங்களுடன் முறையே இருக்கின்ற தமிழர் தான். சித்த வைத்தியம், இந்த பிராணாயாமம், அங்காதிபாதம், இவையெல்லாம் எங்களுடைய உடலை பற்றி கூறுகின்ற எங்கள் மரபு நூல்கள். எங்கள் பண்பாட்டுக்கு ஏற்ப எங்கள் உடலமைப்பை வெளியமைப்பை உள்ளமைப்பை கூறுகின்ற நூல்கள். இந்த உடலுக்குள்ளேதான் உணர்வு இருக்கின்றது. இந்த உணர்வை நாங்கள் இதன் மூலமாக அறிகின்றோம், ரச கோட்பாடு மூலமாக அறிகின்றோம், மெய்ப்பாட்டியல் மூலமாக அறிகின்றோம். மெய்ப்பாடு இயல்பால் உடம்பினுடைய இயல்பு, இதன் மூலமாக அறிகின்றோம். வாசிகம், ஆங்கிகம், வாசிக்கம்னா வாசித்தல். வாசிப்பதில் முக்கியத்துவம் படுவது குரல். குரல் பயிற்சிக்கு என்ன இருக்கின்றது? தொல்காப்பியருடைய அந்த சொல் அதிகாரத்தை எடுத்தால் எப்படி அளபடை ஒலிப்பது, எப்படி குரல் வருவது, எதுக்கூடாக குரல் வருகின்றது, தொண்டைக்குள்ளால் எப்படி வருகின்றது, அடி வைத்திலிருந்து எப்படி பந்து வழியால் குரல் வருகின்றது என்பதை வடிவாக தொல்காப்பியர் நன்னூலார் சொல்லியிருக்கிறார். ஆகாரியம், எங்களுடைய உடுப்புகள், எங்களுடைய சிற்பசாஸ்திரங்கள், எங்களுடைய ஓவிய சாஸ்திரங்கள், இங்கே எல்லாம் ஆகாரியம் பற்றி சொல்லி இருக்கின்றது. அப்படி என்றால் எங்களுக்கான நடிப்பு கோட்பாடு, நடிப்பு முறைகள் எங்களோடு இயைந்திருக்கின்றது. எப்படி வெள்ளைக்காரர் கிழக்கு நாடுகளிலே வாசன திரவியங்களையும் மிளகையும் தேடிக்கொண்டு வந்தார்களோ அதே போல மறந்துவிடக்கூடாது. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலையும் இடைப்பகுதியையும்
நடிப்பு கோட்பாடுகளை தேடிக்கொண்டு வந்தார்கள். தங்களுடைய நாடகங்களை சொல்ல புதிய நடிப்புகளை அறிமுகப்படுத்தவர்கள் தேடிய போது அந்த நடிப்புகளை எங்கே கண்டார்கள் என்று சொன்னால் எங்களிடம்தான் கண்டார்கள். கிழத்தேயத்துக்கு வந்தார்கள், சீனாவுக்கு சென்றார், போட்டோஸ்கி கதகளி கேரளாவுக்கு சென்றார். ஆகவே எங்களுடைய பண்பாட்டு நடிகாக எங்களுக்கான ஒரு நடிப்பு முறையை நாங்கள் உருவாக்க முடியும், உருவாக்கி இருக்கிறோம், அனுபவம் தந்திருக்கிறது. ஜப்பானிய கபுக்கி பார்த்தால் ஜப்பானிய நடிப்பு தெரியும் எங்களுக்கு. ஜப்பானிய கபுக்கியை போட்டு பார்த்தால் அவனுடைய நடிப்பு முறை, அந்த மெக்கானிக்கா உடம்பு அசைகிற முறை, மூக்க நீட்டுற மூக்கு இழுக்கிற வகையெல்லாம் ஜப்பானிய ஆக்டிங். சிண்டோமத்துக்கு ஊடாக வந்த அந்த மெல்லிய மூமெண்ட் தான் நோ ஆக்டிங் முறை. அப்ப எங்களிடமும் களரி பயிற்சி, யோகாசனம், பல்வேறு விதமான உடல் பயிற்சிகள் இருந்தன. பெரிய பெரிய படைகளை வைத்திருந்த சமூகம் தானே இந்திய சமூகம், தமிழ் சமூகம். அவர்களிடம் எத்தனை வகையான உடல் பயிற்சி முறைகள் இருந்திருக்கு. இதற்கூடாகத்தான் நாங்கள் ஒரு நடிப்பு முறையை உருவாக்க வேண்டும், உருவாக்க முயன்றிருக்கின்றோம். என்னுடைய 78 வயது அனுபவத்திலே, நான் சொன்னேன் 5வது வயதிலே நான் மேடையிலே அந்த பார்த்த அனுபவம் எனக்கு 78-80 வரை உதவுகின்றது. இந்த முறைகளை பரீட்சித்து பார்க்கின்றேன். பரீட்சித்து பார்ப்பதற்கு எனக்கு நல்ல அருமையான மாணவர்கள் கிடைத்திருக்கிறார். இதோ இடது பக்கம் மோகனதாசன் இருக்கின்றார். மோகனதாசன் முகத்தை காட்டுங்க. மோகனதாசன் இருக்கின்றார். இப்படிதான் மோகனதாசன் எந்த தோல் வாத்தியத்தை கொடுத்தாலும் தன்மையப்படுத்தி தனக்குள்ள இழுத்து தோல் வாத்தியமாகவே மாறிவிடுவார். அற்புதமான குரல் வளம் கொண்டவர். இதோ எனது வலது பக்கத்தில் இருக்கின்றார். இவர் ஒரு வெஸ்டர்ன் மெத்தட்லயே அந்த ஹார்மோனியம், இந்த கீபோர்ட் எல்லாம் பழகி வந்தவர். ஆனால் எங்களுடன் சேர்ந்த பிறகு அவர் ஹார்மோனியத்தை கையில் எடுத்திருக்கிறார். எங்கள் நாடகங்களுக்கு ஹார்மோனியம் வாசிப்பார், ஹார்மோனியத்துல பூந்து விளையாடுவார். இப்ப கொஞ்சம் முன்ன அவங்களுக்கு பாடி காட்டு அருமையான நடிகன். உங்க பாவங்களை கணையிலே கொண்டு வருவதிலே அற்புதமான. இதே போன்ற பல நடிகர்கள் நாடக ஆய்வுக்கூடத்துக்கூடாக, அரங்க ஆய்வுக்கூடத்துக்கூடாக உருவாகி இருக்கிறார்கள். பரிசோதனை செய்கின்றோம். கொரோனா எங்களை முடக்கினாலும் அது எங்களை முடக்க முடியாது என்பதற்கு இப்போது நாங்கள் அனைவரும் மீண்டும் ஒன்றிணைந்திருப்பதே ஒரு உதாரணமாகும். இந்த ஒன்றிணைப்பை ஏற்படுத்திய நன்றிய கோபிக்கு நான் 1000 கோடி நன்றி கூறுகிறேன். வணக்கம்.